வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச உத்தியோகத்தர்களை மிரட்டுகின்றாரா அர்ச்சுனா? மானிப்பாய் தவிசாளர் பதிலால் கிளம்பிய சர்ச்சை. கொடிகாமத்தில் மணல் மாபியாவின் வெறியாட்டம். உளவு இயந்திரத்தால் மோதி போலீஸ் அதிகாரி கொலை. யாழில் தமிழரசு சங்கு முக்கிய சந்திப்பு. தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பிபி அரசு. பேராபத்தை நோக்கி நகர்கின்றது இலங்கை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் எச்சரிக்கை. லங்கா நியூஸ். ஆசிரியர் சந்தர்வன் சேனாதீர அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை. கம்பஹா நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பு. வடக்கில் விரிவடையும் தென்னை முக்கோண வலயம். ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் விசேட மீளாய்வு. மானிப்பாய் தவிசாளர் இயலாமையால் கூட்டத்தையே இடையில் நிறுத்தினார். உறுப்பினர் பகீதரன் குற்றச்சாட்டு. வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்தில் முறைகேடுகள். ஜனாதிபதி பிரதமருக்கு ஆசிரியர் சங்கம் கடிதம். மாவிலாறு அணைக்கட்டில் வெடிக்காத வெடிபொருட்கள். பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். பெண்கள் அமைப்புகள் கூட்டாக அறிக்கை. வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்களால் பெண்கள் மீது பாலின ரீதியில் தாக்கங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உடைந்த மாவிலாறு அணைக்கட்டின் திருத்தப் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலை வெடிக்காத வெடிபொருட்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சேரனுவர போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ள விசேட அதிரடிப்படையினரின் உதவியை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்தில் ஆளுநரின் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன என்று தெரிவித்துள்ள ஆசிரியர் சங்கம் இது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருக்கு கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேவையின் சேவை கருதிய இடமாற்றத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கவனத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கொண்டு சென்றுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு முகவரியிட்ட வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேவையின் சேவை கருதிய ஆசிரியர் இடமாற்றத்தில் ஆசிரியர்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் ஆளுநருக்கு எதிராகவும் மற்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி வடக்கு மாகாண கல்வி அதிகாரிகள் செய்யும் முறைகேடுகள் தொடர்பாகவும் முறைப்பாடொன்றை அனுப்பியுள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் இன்னும் 9 வேலை நாட்கள் மட்டுமே உள்ளன. அதற்கு பின்னர் 10 நாள் விடுமுறை உள்ளது. எனவே மேற்கூறிய காலகட்டத்தில் எங்கள் மேல்முறையீடுகளை ஆராய்ந்து அதுவரை எங்கள் இடமாறுதல்களை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு கோருகிறோம். மேலும் இந்த வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் தவறான நடத்தையை கட்டுப்படுத்துமாறு உங்களை வேண்டுகிறோம். எனவே இது தொடர்பாக உங்களின் அவசர நடவடிக்கை மிகவும் பாராட்டப்படுகிறது என்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தென்னை முக்கோண வலய திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பாகவும் கடலோர பகுதிகளில் தென்னங்கன்றுகளை நடுகை செய்வது தொடர்பாகவும் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் டி வைகுந்தன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தென்னை முக்கோண வலய செயற்றிட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். 16,000 ஏக்கர் அடையாளப்படுத்தப்பட்டு பயனாளிகளுக்கு தேவையான தென்னம்பிள்ளைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த ஆண்டும் அதன் தொடர்ச்சியான திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் வடக்கு மாகாணத்தில் பரவலாக அவதானிக்கப்பட்டுள்ள வெள்ளை ஈயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் தற்போதைய வெப்பமான காலநிலையுடன் மீண்டும் வெள்ளை ஈயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். உயிரியல் கட்டுப்பாட்டு முறையே சிறந்த தீர்வு என அடிப்படையில் கிளிநொச்சியில் உள்ள விவசாய ஆராய்ச்சி பிரிவு வடக்கு மாகாண சபையால் வழங்கப்பட்ட நிதியின் அடிப்படையில் மேற்கொண்டுள்ள ஆய்வுகளை விரைவுபடுத்த ஆளுநர் கேட்டுக்கொண்டார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர், விவசாய பீடாதிபதி, விவசாய ஆராய்ச்சி பிரிவின் மேலதிக பணிப்பாளர் மற்றும் கடற்றொழிலாளர் சங்க பிரதி ஆகியோர் பங்கேற்றனர்.
யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கச் சென்ற போலீசார் மீது உளவு இயந்திரத்தை மோதிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொடிகாமம் கெட்பேலி வீரபத்திரர் கோயிலடி பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை 8:25 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுகிறது என்று கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு விரைந்துள்ளனர். சோதனைக்காக விரைந்த போலீசாரை கண்டதும் மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தின் சாரதி தப்பிச் செல்வதற்காக அதன் வேகத்தை அதிகரித்துள்ளார். இதன்போது வீதியில் நின்ற போலீசார் இருவர் மீதும் உளவு இயந்திரத்தை மோதி தள்ளிவிட்டு சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இந்த கொடூரமான மோதலில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 50 வயதுடைய போலீஸ் சார்ஜென்ட் ஹெட்டியாராட்சி அல்பர்ட் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய உளவு இயந்திரம் கிளாலி பகுதியில் பற்றைக்காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் இன்று பிற்பகல் கைப்பற்றப்பட்டது. தப்பியோடிய சாரதி இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவரை தேடி கைது செய்ய போலீசார் விசேட குழுக்களை அமைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தமிழரசுக் கட்சியின் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அவைத் தலைவருமான CVK சிவஞானத்தின் இல்லத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டன என்று தெரியவருகிறது. இந்த சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு, சந்திரகுமார், சீவேந்தன் மற்றும் கூட்டணியின் பொதுச் செயலாளர் நாகலிங்கம், ரட்னலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ் தேசிய பரப்பில் உள்ள முக்கிய இரு அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பானது எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தேர்தல் கூட்டணிகள் குறித்த முன்னெடுப்பாக அமையலாம் என அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர். மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜசீதன் தனது இயலாமை காரணமாக விசேட கூட்டத்தை இடையில் நிறுத்தினார் என்று உறுப்பினர் பகீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்போது ஏனைய உறுப்பினர்களும் தவிசாளருக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை முன்வைத்தனர். நேற்று இடம்பெற்ற மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்விலே இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. தவிசாளர் ஜெசீதன் கடந்த சில வாரங்களாக இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இதன்போது விசேட கூட்டத்தை நடத்த வேண்டிய தேவை காரணமாக உறுப்பினர்கள் உபதவிசாளரை தலைமையாக கொண்டு கூட்டத்தை நடத்த முயற்சித்தனர். 3 பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் கூட்டத்தை நடத்தி முடியும் என்ற சுற்று நிருபத்துக்கு அமைவாக 11 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் கூட்டத்தை நடத்த முயற்சித்த வேளை தனது இயலாமை காரணமாக தவிசாளர் கூட்டத்தை இடையில் நிறுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை எதிர்வரும் காலத்தில் குழுநிலை கூட்டமாக நடத்துவதா அல்லது விசேட கூட்டமாக நடத்துவதா என்பது தொடர்பாக கடுமையாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தை குழுநிலை கூட்டமாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. தனது காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டினால் வெடிவிழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விரட்டியதால் அவரது காணிக்கு சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டவில்லை என மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதன் கூறியதால் சர்ச்சை கிளம்பியுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்விலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியில் பற்றைகள் வளர்ந்துள்ளதால் அதிலிருந்து பாம்புகள் வெளிவந்து குடிமனைகளுக்குள் புகுவதால் மக்கள் அச்ச நிலையில் இருப்பதாகவும் அதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச சபையின் உறுப்பினர் ஏட்வேட் மரியவாசினி கடந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் குறித்த காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுவதாக தெரிவித்த நிலையில் அது இதுவரை ஒட்டப்படவில்லை. இந்நிலையிலே குறித்த விடயம் சபை அமர்வில் கழேபரத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இதன்போது கருத்து தெரிவித்த உறுப்பினரான அச்சுதபாயன் பெண்களை அவதூறாக பேசும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் காணிக்கு நீங்கள் இதுவரை ஏன் சிவப்பு நோட்டீஸ் ஒட்டவில்லை? அந்த நோட்டீஸை எங்களிடம் தந்தால் நாங்கள் ஒட்டுவதாகத்தானே கூறினோம். ஆனால் தாங்கள் அதனை ஏன் செய்யவில்லை? எங்களிடம் தந்திருந்தால் நாங்களே அந்த நோட்டீஸை ஒட்டியிருப்போம். அதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜசீதன், ஒரு நோட்டீஸ் ஒட்டுதல் அல்லது ஒரு கடிதத்தை கொடுத்தல் என்பது ஒரு அடையாளப்படுத்தல் தான். அந்த கடிதம் அல்லது நோட்டீஸை விட தாங்கள் இந்த சபையில் கதைத்த விடயமானது ஊடகங்களூடாக காத்திரமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த காணி வழக்கில் இருக்கிறது என்றால் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காணியை சுத்தம் செய்ய வேண்டும். அத்துடன் அந்த நோட்டீஸை நானோ அல்லது உறுப்பினர்களோ ஒட்ட முடியாது. ஒரு உத்தியோகத்தரை ஒட்ட வேண்டும். நோட்டீஸ் ஒட்டுவோம் என்று கூறி அடுத்த நாளே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நோட்டீஸ் ஒட்ட வருபவர்களுக்கு வெடிவிடும் என்று தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். ஆகவே அரச உத்தியோகத்தர்கள் அச்சப்படுகின்றனர். அரச உத்தியோகத்தர்களின் உயிரை பணியம் வைக்க முடியாது என பதிலளித்துள்ளார். இந்நிலையில் குறித்த பெரிய விழான் வட்டார உறுப்பினர் எட்வேட் மரியவாசினி கருத்து தெரிவிக்கையில், குறித்த பிரச்சனை எனது வட்டாரத்தில் தான் காணப்படுகிறது. நோட்டீஸ் ஒட்டுவதாக கூறிய தவிசாளர் அதனை ஒட்டாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பயப்படுகின்றாரா? நான் கொழும்பு சென்றதால் கடந்த சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தர முடியவில்லை. ஆனால் அங்கு உபதவிசாளர் சுதாகர் என்னில் தான் பிழை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பக்கப்பாட்டு பாடுகிறார். எனது வட்டார பிரச்சினை உபதவிசாளருக்கு என்ன தெரியும்? குறித்த காணியை விரைவில் சுத்தம் செய்து மக்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காரசாரமான கருத்துக்களை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏனைய உறுப்பினர்களும் தவிசாளரின் கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். லங்கா நியூஸ் இணையதளத்தின் ஆசிரியர் சந்தர்வன் சேனாதிரவை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதாக கம்பஹா நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையும் நீக்கப்பட்டுள்ளது. சுமார் 16 வருடங்கள் வெளிநாட்டில் வசித்து வந்த சந்தர்வன் சேனாதீர கடந்த மார்ச் 11, 2026 அன்று இலங்கை திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 2016 ஆண்டு கம்பஹா தலைமை நீதவான் காவிந்திய நாணயக்காரவினால் சர்வதேச போலீசார் ஊடாக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணைக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 2010 ஆண்டு லங்கா நியூஸ் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டதை தொடர்ந்து எழுந்த அச்சுறுத்தல்கள் காரணமாக சந்தர்வன் சேனாதீர இலங்கையை விட்டு வெளியேறினார். அவர் வெளிநாட்டிலிருந்து செய்திகளை வெளியிட்டு வந்த நிலையில் 2011 ஆண்டு அவரது ஊடக அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. 16 வருடங்களுக்கு பிறகு அவர் இந்த மாத தொடக்கத்தில் முதல் முறையாக இலங்கை திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு தேவையான எந்தவொரு முறையான திட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை வகுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். களனி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் தீவிரமடைவதை ஒரு வினைத்திறனான அரசாங்கம் முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும். சர்வதேச அரசியல் நகர்வுகள் மற்றும் ட்ரம்ப் போன்ற தலைவர்களின் கொள்கைகளை உன்னிப்பாக கவனித்திருந்தார். எவ்வாறொரு நெருக்கடி வரும் என்பதை அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் உலக நடப்புகளை புரிந்து கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலக்கரி திருட்டை மூடி மறைக்கவே அரசாங்கம் மின் கட்டணத்தை அதிகரிக்க திட்டமிடுகிறது. தரமற்ற நிலக்கரியால் மின் நிலைய உபகரணங்கள் சேதமடைவதுடன் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. ஏப்ரல் முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் பாரிய மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிக்கைகள் எச்சரிக்கின்றன. ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆடை தொழிற்சாலைகள் கூட தற்போது மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இத்தொழிற்சாலைகள் இலங்கையை விட்டு வெளியேறி ஏனைய நாடுகளுக்கு செல்கின்றன. இது நாட்டின் அந்நிய செலாவணி மற்றும் வேலைவாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும். திரைசேரியில் உள்ள பணத்தை பயன்படுத்தி மக்களுக்கு உடனடி நிவாரண தொகுப்புகளை வழங்க வேண்டும். உரத்துக்கான வட் வரியை நீக்கி மானியத்தை அதிகரிக்க வேண்டும். 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிய இந்த செயற்கை வீரர்கள் இப்போது அம்பலமாகியுள்ளனர் என்றார்.
தமது அன்புக்குரியவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டமையினால் உறவுகள் அனுபவிக்கும் மனவேதனை மற்றும் அநீதிகளுக்கு மேலதிகமாக இச்சம்பவங்கள் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீது பாலின ரீதியில் கூடுதல் தாக்கங்களை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டியிருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் பெண்கள் சம்மேளனம் அதனை கருத்தில் கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட இடைக்கால மற்றும் இறுதி இழப்பீடுகளை தகுதியுள்ள சகல குடும்பங்களுக்கும் எவ்வித தாமதமுமின்றி வழங்குவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் பெண்கள் சம்மேளனத்தினால் நாடளாவிய ரீதியில் விரிவான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் சில முக்கிய விடயங்களை வலியுறுத்த விரும்புகின்றோம். தமது அன்புக்குரியவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டமையினால் உறவுகள் அனுபவிக்கும் மனவேதனை மற்றும் அநீதிகளுக்கு மேலதிகமாக இச்சம்பவங்கள் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீது பாலின ரீதியில் கூடுதல் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. தற்போது நிலவும் சட்ட ரீதியான பாகுபாடுகள், பாலின சமத்துவமின்மை, சமூக கலாச்சார ரீதியிலான தவறான எண்ணங்கள், வர்க்க படிநிலைகள், சமத்துவமற்ற குடும்ப பொறுப்புகள் போன்றவற்றின் காரணமாகவும் பாலியல் வன்முறை, வாய்மொழி மற்றும் உடலியல் ரீதியான துஷ்பிரயோகம் என்பன உள்ளடங்கலாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய வன்முறைகளாலும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் ஆண்களை விட வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளின் கல்வி, திறன் மேம்பாடு, கண்ணியமானதும் பாதுகாப்பானதுமான வாழ்வாதார வாய்ப்புகள் என்பன வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமையினால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அளித்ததில் விசேட ஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும். மேலும் சட்ட அமுலாக்க அதிகாரிகள், நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உள்ளடங்கலாக இவ்விடயத்துடன் தொடர்புடைய சகல அரசு அதிகாரிகளுக்கும் பாலின உணர்திறன் பயிற்சி உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என அம்மகஜரில் வலியுறுத்தப்பட்டுள்ளன.